ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பரோட்டா குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு, ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது 1, கசகசா 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பட்டை, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் தேங்காய் அரை மூடி, தக்காளி 2. முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இந்த தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு தாளிச்சிடணும். சோம்போடையே கசகசாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கணும். கலர் மாறின உடனே டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்தோடனே அதோட இந்த தேங்காவையும் சேர்த்துடணும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை, ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும். தேங்காயும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம மசாலா கீழே அரைச்சிக்கணும். இதுதான் இதோட பேஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதே இதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதோட சோம்பு, கொஞ்சமாக பட்டை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கணும். நான் இந்த தக்காளியை அரைக்கலை, ஆனால் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக புதினா சேர்க்கணும். புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா வதங்கணும். வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா முதல்ல அந்த தேங்காய், அதோட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குருமாவுக்கு பேஸ் அதுதான். அதுக்குள்ளே இதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்டையும் இதில் ஆட் பண்ணிடணும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கணும். வதங்கினோன்னு அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு குருமா கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது தண்ணியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரணும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட. இது நல்லா கொதிச்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, சுவையான பரோட்டா குருமா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.